பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஒவ்வொரு காலையிலும் நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போனார்கள். வழியில் அவர்களுக்கு பல இடையூறுகள் வந்தது. வழியில் புறதேசத்து ஜனங்களுடைய தேசங்கள் வழியாக அவர்கள் நடந்து செல்ல வேண்டியது இருந்தது என்று பார்க்க, அப்போது அவர்கள் எமோரியரின் ராஜாவின் தேசத்திலே வந்தார்கள். அதை குறித்து நாம் இப்போது வாசிக்க போகிறோம். எண்ணாகமம் 21வது அதிகாரம் 21-22 வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லை கடந்து போக மட்டும் ராஜபாதையில் நடந்து போவோம் என்று சொன்னார்கள். ஐயா, உங்கள் தேசத்தின் வழியாக நாங்கள் கானான் பிரயாணம் போகிறோம். ராஜபாதை வழியாகத்தான் நாங்கள் போவோம். உங்கள் வயல்களிலோ திராட்சை தோட்டங்களிலோ நாங்கள் போக மாட்டோம். உங்களுடைய துறவுகளில் நாங்கள் தண்ணீர் குடிக்கவும் மாட்டோம் என்று சொல்லி எங்களுக்கு ராஜபாதை வழியாக செல்வதற்கு பெர்மிஷன் வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி கேட்டார்கள். அப்போது ராஜா சொல்லிவிட்டான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதற்கு உத்தரவு இல்லை என்று சொல்லி. மாத்திரமல்ல, தன்னுடைய எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு வனாந்தரத்தில் யுத்தத்துக்கு வந்தான். அப்போது கர்த்தர் சொன்னார், அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று. பாருங்க, அவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியரின் தேசத்தை சொந்தமாக்கி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்துக்கு பிரயாணமாக இருக்கிறோம். நாம் ஒரு மோட்ச யாத்திரையில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் வாழுகிறது 50, 60, 80, 90, 100 ஆண்டுகள் இருக்கலாம். அது ஒரு பிரயாணப்படுகிறதான நாட்கள் என்று பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு பிரயாணமாக இருக்கிறோம். வழியில் எவ்வளோ இடையூறுகளை சத்துரு கொண்டு வருகிறான், சாத்தான் கொண்டு வருகிறான். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை தப்புவித்து நம்முடைய அந்த எய்ம், நம்முடைய அந்த குறிக்கோள், நம்முடைய பந்தய பொருள் பரலோக ராஜ்யம், அதை சென்று அடைய கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதை குறித்து சங்கீதக்காரன் இவ்விதமாக பாடுகிறான். 136வது சங்கீதம் 17, 18, 19 வசனங்களில், பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியர் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலையிலே ஆண்டவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே என்றும் உள்ளதாக இருக்கிறது. இந்த கிருபை உங்களை பாதுகாக்கும். அந்த கிருபை உங்களுக்கு வழிகளை உண்டாக்கும். அந்த கிருபை உங்கள் பாதைகளை செவை பண்ணும். அந்த கிருபை உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் நிலைநிறுத்தும் என்று பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை சார்ந்து கொள்வோம், விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். அவர் கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைப்போம். கர்த்தர் நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய திரு சமூகத்தில் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தந்தீர். இரவெல்லாம் பாதுகாத்தீர். புதிய நாளில் புதிய பலன் தந்து நடத்துகிறீர். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. நாங்கள் கேட்டது போல சத்துருக்கள் மேல் ஜெயம் தந்து எங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் எந்த ஒரு இடையூறும் உண்டாகாமல் பாதுகாத்து கொள்ளுகிறவர் நீர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ்.